ஏஎஸ்எம் இன்ஃபோ யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பொதுவாக சர்க்கரை நோய், கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சார மாறுபாடு நோயின்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் நோய், உடல் எடை, இது மூன்றும் மனித குலத்தை இன்றைக்கு ஆட்டி வைக்கக்கூடிய நோய்களாக இருக்கிறது பார்க்கணும். கட்டுப்படாத சர்க்கரை நோய், இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோய், தேவைப்படாத சர்க்கரை நோய், ப்ரீ டயபெட்டிஸ், சர்க்கரை வருகின்ற வாய்ப்பு இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லி பட்டியல் நீண்டு கொண்டே போகிறத பார்க்குறோம். இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் இருப்பதே தெரியாமல் இருப்பது அதைவிட பெரிய துரதிர்ஷ்டம். இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் சிறப்பு மையங்களுடைய ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது தெரியுமா? இன்றைக்கு இந்தியாவில் 10 பேருக்குள்ள ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய பிரதமரே அவருடைய நிகழ்ச்சியில் எண்ணெய் வித்துக்களை குறைங்க, உடல் எடையை சரியாக வச்சுக்குங்கன்னு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ஊரில் உடல் எடை பிரச்சனை கூடுதலாக இருக்கிறது. என்னதான் கொலஸ்ட்ராலுக்கும் இதய நோய்க்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற சுருக்கங்களும் இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் நம்மில் நிறைய பேருக்கு இதய நோயை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இரத்த பரிசோதனை செய்யும்போது கொழுப்பு சத்துக்கள் மாறி இருக்குது அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லார் மனதிலும் பயம் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எதை தின்றால் பித்தம் தீரும், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்களேன், இந்த 3க்காக டெய்லி மாத்திரைக்காக மாதத்துக்கு 10,000 ரூபாய் செலவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். நல்ல மருத்துவர், சிறந்த மருந்துகள் வேண்டும்னு தேடி தேடி போய் உயர்ந்த மருந்துகளை வாங்கி சாப்பிட்டாலும் கூட என் உடம்புல சுகர் குறையல, கொலஸ்ட்ரால் குறையல, என்னோடய வெயிட் குறையல. என்ன செய்கிறது? இந்த கேள்வி இன்றைக்கு நம்ம இப்போ அடாய்படுத்துது. 50 வருடம் முன்பு, 100 வருடம் முன்பு மனிதர்களுக்கு இந்த நோய் இல்லையா? இல்லைங்க. ஆயுர்வேதம் எழுதப்பட்ட காலங்களிலிருந்து இதிகாச புராண காலங்கள் வரை சத்தியயுகத்தில் ஆரம்பித்து அஸ்வினி குமாரர்கள் தான் பூமிக்கு இந்த ஆயுர்வேதத்தையே கொண்டு வராங்க. சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 4 யுகங்களாக மனிதர்களுடைய வாழ்க்கையையும் இதிகாச புராணங்களையும் பார்க்கும்போது அப்போத்திலிருந்தே சர்க்கரை நோயும், உடல் எடை சார்ந்த சிரமங்களும், கொலஸ்ட்ரால் சார்ந்த சிரமங்களும் மனித குலத்தை பாடாய்படுத்தி கொண்டிருப்பதை தான் பார்க்குறோம். ஆனால் அப்பெல்லாம் இல்லாத பிரச்சனை, நோயுடைய தீவிரம் இப்போ ஏன் வருது? ஏன் தெரியுமா? பாரம்பரியமாக உணவாக நாம் பயன்படுத்துகின்ற நிறைய விஷயங்களை மறந்து போன ஒரு கலாச்சாரமாக நாம் மாறியிருப்பது. இதுதான் நம்மை நாமே நொந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரணம். அப்போ இந்த 3 பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது? வெரி சிம்பிள், வெரி எஃபெக்டிவ் ரெமெடி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ரெமெடி சாதாரணமாக டாக்டர்ஸ் சும்மா சொல்கிறதில்ல. ஆராய்ச்சி பூர்வமாக இன்றைக்கு மருத்துவ ஆராய்ச்சிகளில் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஸோ இந்த உண்மை எதை கொண்டு இதை சாதிக்கலாம்? வெந்தயம், வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி தமிழ் கலாச்சாரம் மட்டுமல்ல, இந்திய கலாச்சாரம், இந்திய எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வெந்தயம் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எப்படி புதினாவும் எலுமிச்சையும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா வகையான சமையலறையிலும் நிறைந்து கிடைக்கிறதோ அதே போல் தமிழ் உணவுகள் மட்டுமல்ல, வட இந்திய உணவுகள்லையும் பெரியதாக நாம் பார்க்கக்கூடிய ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் தான். வெந்தயத்துடைய 5 முக்கியமான பயன்கள், குறிப்பாக சர்க்கரையை குறைக்க, உடல் எடையை குறைக்க, உடலில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்க எவ்வாறு உதவுகிறது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சர்க்கரை நோய். சர்க்கரை நோயை நம்ம குறைக்கணும்னா 3 முக்கியமான ஃபேக்டர்ஸ் தேவை. ஒன்று, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையணும். இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவை குறைக்கக்கூடிய அளவுக்கு செல்கள் அந்த சர்க்கரையை எடுத்துக்கொள்ள வேண்டும். 3வது, நார்ச்சத்து உணவுகள் அதிகமாக நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது வளர்சிதை மாற்ற விகிதமோ உடலுடைய ஜீரண மண்டலம் சார்ந்த சிரமங்களும் மாற்றமடையும். அப்போ உடல் ஆரோக்கியமடைவதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த 3ஐயும் ஒரு சேர சாதிக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு சிறு பொருள், நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய பொருள், உணவாகவே நமக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் எதுனா வெந்தயம் தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அணுக்கள் அதற்கு தேவையான ஆற்றலை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு சாவி தேவை. அந்த சாவி தான் இன்சுலின். அப்போ எங்கெல்லாம் பூட்டுகளில் சாவி முறையாக வேலை செஞ்சு பூட்டுகளை திறக்கிறதோ அதே போல் அணுக்களும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை உறிஞ்சி எடுத்துக்கும்.
ஆனால் எங்கெல்லாம் இந்த சாவி வேலை செய்யலையோ அப்போ அணுக்கள் பூட்டியே கிடக்குது. அப்போ பூட்டி கிடக்கக்கூடிய அணுக்களுக்கு தேவையான ஆற்றல் எங்கேருந்து கிடைக்கும்? கிடைக்காது. அப்போ அந்த ஆற்றல் என்ன ஆகும்? ரத்தத்திலேயே இருந்து கொண்டு இருக்கும். ரத்தத்தை அப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா சுகர் 250 இருக்குது, 300 இருக்குது, 400 இருக்குது. ஏன் இருக்குது? எல்லாம் இதிலிருந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இதிலிருந்து இருக்கக்கூடிய உடலுக்கு தேவையான ஆற்றல் உடலில் கழிவாக இரத்தத்திலிருந்து வெளியேறவும் முடியாமல் உடலுக்குள்ளேயும் இருந்து உடல் செயல்பட முடியாமல் தடுக்கக்கூடிய ஒரு நோய் தான் சர்க்கரை நோய். அப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராசஸை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராசஸை பிரேக் பண்ணுறதுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய நிறைய மூலக்கூறுகள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பெட்டகம் தான் வெந்தயம். அப்போ வெந்தயத்தை தண்ணீரில் ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டாலோ, வெந்தயத்தை முளை கட்டி அதை சாறு எடுத்து சாப்பிட்டாலோ, எப்படி நம்ம ஸ்ப்ரவுட்ஸ்லாம் சாப்பிடுவோமோ அப்படி சாப்பிட்டாலோ, அல்லது வெந்தயத்தை கீரையாக வளர்த்து அந்த வெந்தயக்கீரையை உணவாக சாப்பிட்டாலோ, அதோட ஃபஸ்ட்டு வேலை, உடம்புடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய வேலை எது தெரியுமா? உடம்பில் இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைப்பது தான். அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைய என்ன ஆகும்? உடம்பு இன்சுலினை சுரக்கக்கூடியது உடம்புக்குள்ளே அப்சார்ப் ஆகும், உடம்பில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் நல்லா அப்சார்ப் ஆகும், உடம்புடைய அணுக்கள் ஆற்றல் உடைய அணுக்களாக மாற்றப்படும். அப்போ சர்க்கரை நோயுடைய தீவிரம் குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி சுகர் பேஷண்ட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா, பொதுவாக நான் வெந்தயப்பாலை பற்றி சொல்லுவேங்க. என்னோடய ஃபேவரட். என்னுடைய அனுபவத்தில் ஆயிரக்கணக்கானவர் அல்ல, லட்சக்கணக்கானவருடைய வாழ்க்கையில் இன்சுலினை நிறுத்துவதற்கு உதவி செய்த ஒரு அருமருந்து எதுனா வெந்தயப்பால் தான். 1 கிலோ எடைக்கு 1 கிராம் வெந்தயம் எடுங்க. இதை நல்லா ஈரத்தில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எப்படி முளை கட்டுவோமோ 3 இரவுகள் முளை கட்டுங்க. 4ஆவது நாள் காலையில் அப்படியே முளை கட்டிய வெந்தயத்தை ஒரு மிக்சரில் தூக்கி போடுங்க. 1 கிளாஸ் சுடுதண்ணியை போடுங்க, மிக்ஸி போடுங்க, நல்லா அரைங்க. அப்படியே துணி போட்டு எடுத்திங்கன்னா வெள்ளை கலரில் அந்த பால் கிடைக்கிறத பார்க்கலாம். பொதுவாக வெந்தயம் கசப்பு சுவையுடையது, ஆனால் வெந்தயப்பால் சிறு கசப்போடு இனிப்புடையது. அதை சாப்பிட்டு பாருங்கள், பெரிய சேஞ்ச் இருக்கிறத பார்க்க முடியும். கும்பகோணத்தில் ஒரு வங்கி அதிகாரி, அவர் ஒரு நாளைக்கு 60 யூனிட் இன்சுலின் போட்டுட்டு இருந்தார். இந்த இன்சுலின் போடுறது, சர்க்கரை மாத்திரை, இது ரெண்டும் சேர்ந்து அவர் வயிற்றில் நிறைய நோய்களை உருவாக்கி கொண்டே இருந்தது. என்ன செய்தாலும் எனக்கு நோய்கள் தீரவில்லை அப்படின்ற ரொம்ப வருத்தத்தில் அவர் ஒரு முறை என்னை தஞ்சாவூரில் சந்தித்தார். அவர் சந்திக்கும்போது அவருக்கு முதல்ல நான் கொடுத்த அட்வைஸ் என்ன தெரியுமா? ஏன்னா வயிறு பிரச்சனை இருக்குது, என்னால் மருந்துகள் நிறைய சாப்பிட முடியாதுன்னு வருத்தத்தில் அவர் வந்ததுனால ஃபஸ்ட்டு அவருக்கு கொடுத்தது நான் எதுனா வெந்தயப்பால் மட்டும் வீட்டில் சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுத்தேன். 30 டேஸ் கழித்து அடுத்த முறை வரும்போது ஹாப்பியாக என்கிட்ட அவர் சொன்னது 2 விஷயம். ஒன்று, அவரோட வயிறு பிரச்சனை ஒரு 60% வரலும் குறைஞ்சிருச்சு. சாப்பிட்ட உடனே டாய்லெட் போயிட்டே இருப்பார், எதை சாப்பிட்டாலும் டாய்லெட் போகும், அது 60% குறைஞ்சி போயிருந்தது. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஆஃப்டர் லாங் டைம் அவரோட இன்சுலினை குறைக்கக்கூடிய அளவுக்கு அவரோட சுகரில் ஒரு பெரிய சேஞ்ச் இருந்தது. அப்போது ஒரு மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைத்து தினசரி இன்சுலின் போடுகின்ற தேவையை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையில் இருப்பவர்களாக, பேராசையில் இருப்பவர்களாக முயற்சி செய்து என்னால் அந்த நிலையை அடையவில்லை, முடியவில்லை அப்படின்ற நிலையில் இருப்பவராக நீங்கள் இருந்தீங்கன்னா வெந்தயப்பாலை விட சிறந்த ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. அப்போ வெந்தயப்பாலை நீங்கள் சாப்பிட்லாம். செய்கிற முறை ரொம்ப சுலபங்க. நல்லா வெந்தயம் எடுத்து முளை கட்டுற மாதிரி கட்டி வைங்க, வேறு ஒன்றுமே வேண்டாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் வெந்தயம் முளை வரமாட்டேங்குதுன்னு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் போனீங்கன்னா முளை கட்டுறதுக்குனே ஒரு கண்ணாடி டப்பா வரதை பார்க்குறேன். அதில் நல்லா ஈரத்தோடு நீங்கள் போட்டு இப்படி தலைகீழ வச்சுட்டு இருட்டில் வச்சிட்டிங்கன்னா போதும், 3 நாட்களில் அவ்வளவு அழகாக முளை கட்டி வருவதை பார்க்குறேன். எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம். நீங்கள் கூட ஆன்லைனில் வாங்கி பயன்படுத்தலாம். அப்போ அதில் போட்டு முளை கட்டி எடுத்த வெந்தயத்தை நீங்கள் 1 கிலோ எடைக்கு 1 கிராம் ஒரு நாளைக்கு சாப்பிட்ணும், ஒரு வேலைக்கு இல்லை. இப்போ நீங்கள் ஒரு 50 கிலோ இருக்கீங்கன்னா 50 கிராம் வெந்தயம் எடுத்து முளை கட்டிட்டிங்கன்னா காலையில் ஒரு 20 கிராம், மாலையில் ஒரு 20 கிராம், நைட் ஒரு 20 கிராம், 3 வேளை பிரித்து கூட சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. அல்லது மொத்தமாக போட்டு வெந்நீர் போட்டு அரைச்சி பிழிஞ்ச சாறு குடிக்கலாம். இதை குடிக்கும்போது உங்களுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும், கட்டுப்படாத உங்களுடைய சர்க்கரை நோய் குறைந்து போகிறத பார்க்க முடியும். 2வது, கொழுப்புகள். இன்றைக்கி ஹை கொலஸ்ட்ரால் சார்ந்த சிரமங்கள், இதுதாங்க இன்றைக்கி ரொம்ப பெரிய சேலஞ்ச். இந்த சேலஞ்சை பீட் பண்ணக்கூடிய சக்தி வெந்தயத்துக்கு உண்டு. என்ன தெரியுமா? வாட்டர் சால்யூபிள் ஃபைபர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக நார்ச்சத்துக்கள் தண்ணீரில் கரையுமா? கரையாது.
ஆனால் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து தண்ணீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து. சில மூலிகைகளுக்கும் சில வகையான செடிகளுக்கும் தான் இறைவன் இந்த பண்பை கொடுத்துருக்காரு. அப்போ வெந்தயத்தை நீங்கள் சாப்பிட்றீங்க, முளைக்கட்டி சாப்பிட்றீங்க, அல்லது சாரா குடிக்கிறீங்கன்னா என்ன ஆகும்னா, இதில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் உங்களுடைய கட்டுக்குள்ளே போய் கட்டில் அதெல்லாம் உறிஞ்சிக்கிறத நம்ம பார்க்க முடியும். கட்டுக்குள்ளே போய் கட்டில் அதெல்லாம் உரிய ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும், இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை எவ்வாறு ஒரு காந்தம் சுற்றி இருக்கக்கூடிய உலோகங்களை பிடித்து இழுத்து விடுகிறதோ, இரும்பை பிடித்து இழுத்து விடுகிறதோ, அதே போல் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை அப்படியே அட்ராக்ட் பண்ணி அதை ஒரு பண்டலாக மாற்றி இரத்தத்திலிருந்து கழிவாக வெளியேற்றக்கூடிய சக்தி வெந்தயத்துக்கு உண்டு. இந்த ஆராய்ச்சி 2020ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்ட ஆராய்ச்சிகளில் ஒன்று. ஏன்னா இன்றைக்கி ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை எப்படி நம்ம வெளியில் அனுப்ப முடியும்னு சொல்லி உலகமெங்கும் நடந்த ஆராய்ச்சி. அதில் 2 பொருள் தாங்க சக்ஸஸ் ஆச்சு. ஒன்று வெந்தயம், இன்னொன்று ஓட்ஸ். இந்த ஓட்ஸ் ஏன் இன்றைக்கி சிறந்த உணவு அப்படின்றத நான் சொல்லுவேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை நம்ம ஊர் உணவு கிடையாது, அவ்வளோ நல்லது கிடையாதும்பாங்க. இன்றைக்கி பெஸ்ட்டு ஃபுட்டு ஓட்ஸ். ஏன் தெரியுமா? எப்படி வெந்தயத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் சால்யூபிள் ஃபைபர்ஸ் பிளட்டில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை அட்ராக்ட் பண்ணி வெளியில் அனுப்புதோ, அதே போல் ஓட்ஸில் இருக்கக்கூடிய வாட்டர் சால்யூபிள் ஃபைபர்ஸும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை அட்ராக்ட் பண்ணி வெளியில் அனுப்பும். இதுதான் பியூட்டி. இன்றைக்கி யாரும் புரிஞ்சிக்காத விஷயம், புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இதுதான். ஸோ அந்தளவுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த வெந்தயம். அப்போ யாருனா சுகர் இருக்குது, கூடவே கொலஸ்ட்ரால் இருக்குது, 100% வெந்தயத்தை பயன்படுத்துங்க. தேர்ட் என்ன? உடல் எடை குறையணும். இந்த உடல் எடை குறைவது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம். உடலுடைய வளர்சிதை மாற்றம் மாறணும். உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு விசரல் ஃபேட் குறையணும். ஏன்னா எல்லாமே எடை குறையிறது வேறு, விசரல் ஃபேட் குறையிறது வேறு. எடை குறையிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிலாம் கை கால் எல்லாம் ஷேப்பாக வந்துடும். ஆனால் அந்த சென்டர் பாடின்னு சொல்லக்கூடிய தொப்பை குறையாது. நிறைய பெண் குழந்தைகளுக்கு பிட்டப்பகுதியும் தொடைப்பகுதியும் குறையவே குறையாது. அப்படி இருக்கும்போது இது சார்ந்த சிரமத்தை நம்ம மாற்ற வேண்டும். உடல் எடையை குறைக்க வேண்டும்னா பெருசாக மெனக்கிட வேண்டாம். ஒரு நாளைக்கு 1 கிலோ எடைக்கு 1 கிராம் வெந்தயத்தை முளைக்கட்டி உணவாக சாப்பிடுங்க. காலை உணவுனா வேறு ஒன்றுமே வேண்டாங்க. நீங்கள் வெந்தயத்தை முளைக்கட்டி சாப்பிடுங்க. சார் காலையில் எனக்கு அதை சாப்பிட பிடிக்கல, சரி காலை உணவு என்ன வேணும் சாப்பிடுங்க. மதிய உணவாக 1 கிலோ எடைக்கு 1 கிராம் வெந்தயம் சாப்பிடுங்க. எப்படி சர்க்கரை நோயாளிகளுக்கு நான் சொன்னனோ, எடை அதிகமாக உள்ளவர்களுக்கும் அதே அட்வைஸ் தான். பாண்டிச்சேரி மருத்துவமனையில் ஒரு பெண் குழந்தை என்னை பார்த்தாங்க. மருத்துவம் படித்து கொண்டு மருத்துவம் முடித்து போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க குழந்தை. என்னை பார்க்கும்போது அவங்க எடை 117 கிலோ. இந்த குழந்தைக்கு பெரிய வருத்தம். உடம்பு எடை ஒரு பக்கம், பிஜிக்கு போகிறதுனால ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அது செய்கிறது ஒரு கஷ்டம். உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால நல்லா தூங்க முடியல. அதனால் அந்த குழந்தையால் எல்லா விஷயத்திலும் பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு நிலை, தன்னம்பிக்கை குறைவு, ஸ்லீப் ஆப்னியா நோய், இதுக்கு மருந்தா அதுக்கு மருந்தா என்ன செய்கிறதுன்னு குழப்பத்தோடு வந்தாங்க. இயற்கை மருத்துவம் மேல் 1% கூட நம்பிக்கை இல்லாத ஒரு நோயாளி. அவங்களுடைய அப்பாவுடைய அம்மாவுடைய ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தினால என்னை பாண்டிச்சேரி மருத்துவமனையில் பார்த்தாங்க. உட்கார்ந்த உடனே முதல்ல சொன்னது இதுதான், சார் இயற்கை மருத்துவமெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, மாத்திரை மருந்து கொடுக்காதீங்க, நான் சாப்பிட மாட்டேன். நான் சிரிச்சுட்டே அந்த குழந்தைய நாடி பார்த்துட்டு உடம்புல என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு முளைக்கட்டிய வெந்தயத்தை 1 கிலோ எடைக்கு 1 கிராம் எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தேன். அவங்க உடனே என்கிட்ட கேட்டாங்க, சார் இதை சாப்பிட்டா 100% வெயிட் குறையுமா? நான் சொன்னேன் 30 நாள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். சுவாமிக்கு விரதம் இருப்பது போல் 30 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு 31வது நாள் நான் இங்கே பாண்டி வரும்போது வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பி கொடுத்தேன். 31வது நாள் அந்த குழந்தை வரும்போது அந்த குழந்தை முகத்தில் ஒரு பெரிய ஒளி இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது. என்ன தெரியுமா? அவங்களோட எடை 3 கிலோ குறைஞ்சிருந்தது. அவங்க வழக்கமாக சாப்பிட்ற எந்த உணவையும் காம்ப்ரமைஸ் பண்ணலை. காலை உணவான அதே இட்லி தோசை தான், மதியத்துக்கு மட்டும் வெந்தயம் வந்துருச்சு, ராத்திரி அவங்க வீட்டில் செய்யக்கூடிய உணவு. ஸோ அவங்க மனசில் நான் டயட் பண்ணணும், நான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது இருந்த ஒரு ஆங்ஸைட்டி, கோபம், அது எல்லாமே பாசிஃபை ஆகிருந்ததை பார்த்தோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த உணவை பெரிய அளவில் மாற்றம் செய்யாமலேயே உடல் எடையை குறைக்க சிறந்த அளவில் உதவி செய்த அருமருந்து எதுனா முளைக்கட்டிய வெந்தயம் தான். அகெயின் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நம்ம வீட்டில் சுகரோட கொலஸ்ட்ராலோட உடல் எடையோட யாராவது இருந்தாலும், இல்லை ஒன்றோடு ஒன்று தொடர்பு இல்லாமல் கொலஸ்ட்ரால் நோய் ஒருத்தருக்கும் எடை ஒருத்தருக்கும் சுகர் ஒருத்தருக்கும் இருக்குன்னா, அரிசி வாங்குகிற மாதிரி வீட்டில் வெந்தயத்தை வாங்குங்க. 1 கிலோ எடைக்கு 1 கிராம் வெந்தயம் முளைக்கட்டுங்க, அல்லது இடித்து சாறு எடுங்க. முளைக்கட்டிய பிறகு
3 இரவு முளைக்கட்டுங்க. 4வது நாள் காலையில் இதை எடுத்துங்க. ஒரு 1 கிலோ எடைக்கு 1 கிராம். 50 கிலோ இருக்கீங்கன்னா 50 கிராம். இதை காலை உணவாக சாப்பிட்டாலும் சரி, மதிய உணவாக சாப்பிட்டாலும் சரி, இரவு உணவாக சாப்பிட்டாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு வேளை முளைக்கட்டிய வெந்தயம் 1 கிலோ எடைக்கு 1 கிராம் சாப்பிடுவதை 30 நாள் அல்லது 100 நாள் ஒரு வழக்கத்தை வைங்க. 101வது நாள் எனக்கு சொல்லுங்கள், உங்கள் ஆரோக்கியம் எவ்வாறு மேம்பட்டு இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்ல முடியுமான்னு பாருங்கள். இன்றைக்கு நிறைய மருந்துகள் மாத்திரைகள் தேடிக்கொண்டிருப்பவர்களாக, நிறைய மருந்து மாத்திரைகள் உபயோகப்படுத்தி கொண்டிருப்பவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா, அதை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த நமக்கு உதவி செய்யக்கூடிய சிறந்த உணவு எதுனா முளை கட்டிய வெந்தயமும் தான். வெந்தயத்தை பற்றி நம்ம பேசணும்னா இன்று முழுவதும் பேசி கொண்டிருக்கலாம். இறைவனும் இயற்கையும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்று எதுனா வெந்தயம். இந்த வீடியோவை உங்களோட கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களோட ஸ்டேட்டஸில் வைக்க முடியுமான்னு பாருங்கள். அதை விட முக்கியம், நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வெந்தயத்தை பயன்படுத்தியதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் என்னங்கிறத என்னோட இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா வீடியோவோட கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது நிச்சயமாக பதிலளிக்க நான் முயற்சி செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.